பண்றீங்களா? கடுமையா பேசுறார். பலர் எடுத்தாவில் அறையிற மாதிரி பேசுறாரு. கிறிஸ்துவத்துக்கான நான் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், அதெல்லாம் சரி, ஆட தெரியும், டிஃபென்ஸ் ஆட தெரியும். நீங்க பேப்பர் படிக்கணும்னு சொன்னார்ல, இந்த பக்கத்துல பேப்பர் அன்னைக்கு பேப்பர் இல்ல, ஏதாவது பழைய பேப்பரை படிச்சிருந்தா கூட இந்த தடுக்கல் வந்திருக்காரு. நான் கிறிஸ்துவத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற ஒரு தமிழன், படித்த ஒரு கிறிஸ்துவ தமிழன் தமிழை தவறாக உச்சரிப்பது மாபெரும் தவறு. தவறு மற்றும் குற்றம். சமய சார்பற்றதாக இருந்த ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த திமுக தலைமையை கிறிஸ்துவ கைகூலி கிறிஸ்துவ ஆட்கள் சொன்ன சங்கிகள் பிஜேபி காரர்கள் இன்னைக்கு சட்டசபைக்குள்ளாரியே ஒரு ஜோசப் விஜயன் முதலமைச்சரத்தை அடையாளப்படுத்துற ஒரு விஷயமும், நிதியமைச்சர் தன்னை கிறிஸ்துவராகவே சொல்லிக்கிட்டு ஒரு பாஜகர்தம், சட்டசபையில சபாநாயகர் கிறிஸ்துவ சொல்லும் போது பிஜேபி காரர்கள் யாரும் இது ஒரு பிரச்சனையாவே பேசுறாங்க. நீங்க என்ன சொல்ற, பொதுவெளியில் சொல்றாங்களே ஜோசப் விஜய் நான் சொல்லிப்பேன்னு சொல்றாரு, அவர் சிலுவை படம் சொல்லுங்க, திருநூறு கூட வச்சுப்பாரு. இந்த ஆபத்தை தான் நான் சொல்றேன். இதுதான் ஆபத்து. சொல்ல போனா தாவேக எம்எல்ஏக்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் சார், நான் போட்டு வைக்காதவங்களா இப்ப வைக்க சார், நீங்க கிறிஸ்துவராக இருங்க சார். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவரு ஒரு கேள்வி எழுப்புறாரு நிதியமைச்சர்கிட்ட. நீங்க ஆங்கில புலமையோடு இருக்கலாம், தமிழை கொஞ்சம் இலக்கண பிழையோட படிச்சிங்க, அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. இதை குறையாவோ குற்றமாவோ சொல்லலை, நான் ஒரு தமிழ் ஆர்வலர், அந்த அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் ரொம்ப கோபமா ஆக்ரோஷப்பட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. ஆமா, மைக்கெல்லாம் தட்டி விட்டாரு. கிண்டல் பண்றீங்களா, கேலி பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க பெண்களை குறித்து பேசுனீங்க, மதத்தை குறித்து பேசுனீங்க, ஜாதியை பத்தி பேசுனீங்க, இப்ப மொழிக்கும் வந்துட்டீங்களான்லாம் சொல்றாரு. அவர் பேசுனது கொஞ்சம் தொடர்பு இல்லாம தான் இருக்குது. அப்புறம் நான் பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு எப்படி பேசணும்னு தெரியும், பைபிள் சொல்லி கொடுத்த மொழி அன்பின் மொழி, அமைதியின் மொழி, எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்க தமிழ் படிச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதுல ராஜேந்திரன் சரியா தான் கேட்டாரு. அவர் ஒன்றும் ஒரு குற்றமா ஒன்றும் சொல்லலை. அவர் கேட்டதுல அவர் ஒன்று விஷயம் சொன்னார், நீங்க ஆங்கில புலமை கொண்டவரா இருக்கீங்கன்னு சொன்னார்ல. அவர் ஆங்கில புலமை கொண்டவர் அவருக்கு எப்படி தெரியும்? அதுவே நம்மளுக்கே தெரியாது. நம்மளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ் சரியா பேசலைன்னா அவர் ஆங்கிலத்துல ஷேக்ஸ்பியர் மாதிரி பேசுவார் போல தெரியுது. அவர் ஆங்கிலத்துல பேசினார் தான், அவர் ஆங்கிலத்துல எப்படி பேசுறாருன்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுதோ ஆங்கிலம் தெரியலையோ, உங்களுக்கு தமிழ் தெரியுதோ, தமிழ்ங்கிறது நான் சொல்ற இலக்கண சுத்தமா தமிழ், நான் எனக்கு தமிழ் நான் பேசும்போது எழுதும்போது நமக்கு பிழையாத்தான் எழுதுறோம், நம்ம சுத்தமாலாம் இல்லை. ஆனா அடிப்படை தவறு இருக்குல்ல, படித்தவர்கள் செய்கிற அடிப்படையான தவறு இருக்கு பாத்தீங்களா, எழுத படிக்க தெரியாதவர்கள் செய்கிற ஒரு தவறு இருக்கு பாத்தீங்களா. மொழியில சார் பேச்சு வழக்கில் பேசுறவங்க எதோ பேசலாம், ஆனா படித்தவர்கள் மொழியை வாசிக்கும் போது செய்யற தவறு, முதல்ல மொழியை கத்துக்கிறாங்கல்ல. இப்போ இந்தியில இருந்து நடிக்க வராங்கல்ல பெண்கள், பம்பாயிலேருந்து வர பெண்கள் கூட தினத்தந்தியை படிச்சுட்டு அவங்க கூட திக்கி ஏதோ படிக்கிறாங்க. அதை விட போகிற பல இடங்கள் அவர் வாசிக்கிறார். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அதுக்கு ஒரு கோவப்பட வேண்டியதில்லை. இவர் கடுமையாக கோவப்பட்டு ஒரு அர்த்தம் வேறு ஒரு அர்த்தத்துக்கு கொண்டு போறாரு. அதை வேறு அர்த்தத்தை கொண்டு போகும்போது அவர் கடுமையாக பேசுறதுக்கு பிற்பாடு இன்னும் சரியா சொல்லணும்னா, இவர் கிறிஸ்துவர், எனக்கு எல்லாம் தெரியும், இவர் கிறிஸ்துவர் மாதிரி நடந்துக்கல, கடுமையா பேசுறாரு. பலர் எடுத்தாவில் அறையிற மாதிரி பேசுறாரு. கிறிஸ்துவத்துக்கான ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், அதெல்லாம் சரி, ஆட தெரியும், டிஃபென்ஸ் ஆட தெரியும், அதாங்க. ஆனா கிறிஸ்துவர் மாதிரி நான் கிறிஸ்துவர் கத்துக் கொடுத்தது இல்லை. கிறிஸ்துவத்தில் அவர் எதுவுமே கத்துக்காத துணியில தான் அவரோட கோபம் இருக்கு. மாறா எதிர்த்தரப்புல ராஜேந்திரனை விட்டுருங்க, புதுசா வந்தவர்னு, அவர் ஏவா வேலு, அவர் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் மாதிரி பேசுறாரு, ரொம்ப அன்பா. அவர் ஒரு இந்து, திருவண்ணாமலையில தீவிரமான பக்தரா இருக்கு. அவர் உண்மையான இயேசுவின் தொண்டர் மாதிரி. அவரு கோவப்பட்டதுக்கு இவர் விளக்கம் கொடுக்குறாருங்க. அவங்க கட்சியில கூட விளக்கம் கொடுக்கல யாரும். இவர் போய் உள்ள புந்து அவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் ஏன் அப்படி பேசுறாருன்னா, அது ஒண்ணும் தவறு இல்லை, எனக்கு ரொம்ப நாளாவே அவரை தெரியும், எங்க அண்ணன் யார சொல்றாருன்னு தெரியல, ஜேபிஆர் எங்க அண்ணனோட மாப்பிள்ளை ரொம்ப உரிமையா பேசி அவர் இருந்த போதே எனக்கு அவரை தெரியும்னு சொல்லி, இவரு ஒரு கிறிஸ்துவரா மாதிரி இருந்து அவர்கிட்ட அவர் கடுமையான வார்த்தைகள் திமுக திட்டி பேசுறாரு, பலர் நடிக்கிறாருன்னு கூட சொல்லலாம். திமுக காரர்கள் ஒரு கணத்தை அடைத்தால் மறுகணத்தை காட்டுங்கிற மாதிரி இவங்க தான் ரொம்ப தன்மையா பொலைட்டா விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்ற, ஜஸ்டிஃபை விளக்கம் பண்ணி என்ன பண்ணீங்க, பேசுறது ஒண்ணு தப்பு இல்ல, வட்டார வழக்கு நீங்க பேசுங்கன்னு சொல்றாரு. ஆனா ராஜேந்திரன் பேசுனது இவர் பேச்சு வழக்கு குறித்து கிடையாது,
அதுதான் அங்க மையமான. ராஜேந்திரன் நுட்பமா ஒரு கேள்வி கேட்கிறார். இவர் எப்படி பேசுறாருங்கிறத பத்தி அவர் கேட்கல. எப்படி வாசிச்சார் நிதிநிலை அறிக்கைங்கிறத அவர் கேள்வி கேட்கிறார். அப்ப அடிப்படையான தவறுகளை பண்றீங்க அப்படின்னு ஒரு கேட்ட குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது வந்து நியாயமானது தான். அது படித்தவர்கள் இப்ப படிக்கும் போது 1-2 தவறு வருதுன்னா, அவரு தவறா வாசிச்சது கூட தப்பு இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது நேரில் புதுசா படிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு வரும். அதாவது இது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு நிறைய படிச்சுட்டீங்கிறதுனால மட்டும் நீங்க ஒரு விஷயத்த வாசிக்கும் போது சரியா அவங்க வாசி பிடிஆர் சொல்றாங்கல்ல, பிடிஆர் அதாங்க வாசிச்ச அது வந்து அவர் ரெக்கவரி பண்ணிக்கிறாரு. நான் இவரை குற்றம் சொல்லல. ஏன் அந்த தவறு நேர்படுதுன்னா, அன்னைக்கே முதலமைச்சர் இதுக்கு நாள் வந்து முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எதிர்க்கட்சியை பார்த்து நீங்க பேப்பர் படிக்கணும்னு சொன்னார்ல. இந்த பக்கத்துல பேப்பர் அன்னைக்கு பேப்பர் இல்ல, ஏதாவது பழைய பேப்பரை படிச்சிருந்தா கூட இந்த தடுக்கல் வந்திருக்காரு. அப்ப படிக்கிற பழக்கமே, ஒரு மொழியை படிக்கிற பழக்கம் தடை இல்லாம எப்போ வரும்னா தொடர்ந்து வாசிச்சாதான் உங்களுக்கு வரும். அப்ப இவங்களுக்கு பொதுவா வந்து படிக்கிற பழக்கமே இல்லை, ஒரு புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்ல, ஒரு பத்திரிகை படிக்கிற பழக்கம் இல்லாதவர்கள் திடீர்னு படிக்க சொன்ன ஒரு மொழியை எப்படி தடுமாறுவார்களோ, படிப்பு பழக்கமே இல்லாதவர் எப்படி ஒரு படித்தவரா இருந்தாலும் கூட ஒரு நாளிதழ் படிக்கிற பழக்கம் கூட இல்லாதவர் முதல்ல படிக்க ஆரம்பிச்சா எப்படி தடுமாறுவார்கள், அது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்கு அவர்கிட்ட. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இவர் கிறிஸ்துவர், நான் கிறிஸ்துவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எனக்கு வந்து தமிழை விட கிறிஸ்துவம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு சொல்றதெல்லாம் வந்து இவருக்கு கிறிஸ்துவத்தை பத்தியும் தெரியல, தமிழை பத்தியும் தெரியலன்னு தான் எனக்கு தோணுது. அதுல இன்னும் சரியா சொல்லணும்னா, இவர் கிறிஸ்துவராய் ஒரு இந்துவாக இருந்து தமிழை தப்பா உச்சரிச்சா கூட தப்பு இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். நான் கிறிஸ்துவன், கிறிஸ்துவத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற ஒரு தமிழன், படித்த ஒரு கிறிஸ்துவ தமிழன் தமிழை தவறாக உச்சரிப்பது மாபெரும் தவறு. தவறு மற்றும் அது குற்றம். ஏன்னா தமிழில் முதலில் அச்சரிக்கப்பட்ட நூல் 1557 முதல் அச்சரிக்கப்பட்ட தமிழ் தம்புரான் வணக்கம்ங்கிற நூல் கொச்சின்ல அச்சரிக்கப்படுறாங்க. தமிழ்ல தம்புரான் வணக்கங்கிற நூல். அது என்னன்னா கிறிஸ்துவத்தை விவரிச்சு அதோட சிறப்புகளை விவரிச்சு எழுதப்பட்ட ஒரு நூல். அது அந்த நூல் தான் தமிழ்ல முதல்ல வந்த நூல். அதுதான் இந்து நூல்கள் எதுவும் வரல, அந்த நூல் தான் முதல்ல வந்தது. அதற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பேசுறேன், நீங்க ஒரு கிறிஸ்துவர், நீங்க பேசுறீங்க, இந்துவா குடும்பத்துல இருந்த நான் பேசுறேன், ஒரு முஸ்லிம் பேசுறாங்க. இங்க எளிய ஒடுக்கப்பட்ட, ஏன் பார்ப்பனர் அல்லாத ஆதிக்க சாதியில் பிறந்த தமிழர்கள் கூட, இந்துக்கள் கூட தன்னோட மொழியை, கிறிஸ்துவர்கள் உட்பட முஸ்லீம்கள் உட்பட இன்னைக்கு வந்து தன்னோட தாய்மொழியான தமிழ் இலக்கியங்களை அல்லது தன்னோட தாய்மொழியான தமிழை எழுத படிக்க கத்துக்கிட்டாங்கன்னா அது கிறிஸ்துவ மிஷினரியால தான். அதுக்கு முன்னால் கிடையாது. அதுக்கு முன்னால் ஔவையார் இருந்தாங்களா, ஆயா இருந்தாங்களான்னு சீமான் மாதிரி கேட்பாங்க. படித்தவர்கள்ட்ட தான் இருந்தது. படித்தவர்கள்ட்ட வர்க்க நிலையில் மன்னர் பிரபுக்கள் மட்டும்தான் மொழி இருந்தது. எளிய விவசாய கூலிகள், எளிய தமிழர் மத்தியில படிப்பறிவு இல்லாம தான் இருந்தாங்க. எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்துக்களா இருக்கிற மக்கள் தன்னோட தாய்மொழின்னு? அப்பதான். இன்னும் சரியா சொல்லணும்னா, இந்து மதத்தில் இருக்கிற பக்தி நூல்களை படிக்க கற்றுக்கொண்டதே இங்க கிறிஸ்துவர் மிஷினரிஸ் வந்து கடத்துற பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான் கத்துக்கிட்டாங்க. அவங்க தான் பண்ணாங்க. நிறைய பேர் ஆறுமுக நாவலர் இலங்கையில இருந்து நிறைய புத்தகம் போட்டு மிஷினரிஸ்ல படிச்சாரு. நீங்க சொல்றது வந்து புத்தக வடிவுல வந்தது சொல்றீங்க. புத்தக வடிவில வந்தது மட்டும் இல்ல, இங்க தமிழர்களை படிக்க வைத்ததை, கல்வி அறிவு கொடுத்த கல்வி நிறுவனங்களை நான் சொல்றேன். மிஷினரிஸ் இங்க தேவாரம், திருவாசகம், அது இதுன்னு தமிழ்ல ஏராளமான பக்தி இலக்கியம் இருக்குது. அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் படிச்சதே கிடையாது. அப்ப எங்களுக்கு எப்ப படிக்கணும்னா, மிஷினரிஸ் வந்து உள்ளூர்ல வந்து படிக்க கூடாது, நீ சின்ன ஜாதிக்காரன், நீ பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்த வரக்கூடாதுன்னு சொன்ன சமூகத்துக்குள்ளார எவன் வந்து படிக்கிட்டான்னு ஒரு பாதிரியார், வெள்ளக்கார பாதிரியார் பள்ளிக்கூடம் திறக்கிறான். அவங்க திறந்த பள்ளிக்கூடத்துல போய் படிச்ச நாங்க தான் எங்க மொழி அப்படின்னு என் பாட்டெல்லாம் எப்ப கத்துக்கணும்? என்றால் இப்படிதான் இருக்குமா என் தாய்மொழி என்பதை ஒரு மிஷினரி, கிறிஸ்துவ மிஷினரி, இன்னும் நெருக்கமா சொன்ன வெள்ளைக்கார கிறிஸ்துவ மிஷினரி திறந்த பள்ளிக்கூடத்துல தான் என் தாய்மொழியை கத்துக்கிட்டோம்ங்கிறதா வரலாறு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பக்தி இலக்கியங்கள், நீங்க தேவார திருவாசகம்லாம் ஸ்பிரிச்சுவல், அது ஒரு ஆதிக்க ஜாதி படித்த சமூகம், உயர்ந்த சமூகம் இப்படிதான் இருப்பாங்க, எளிய மக்கள்கிட்ட கிடையாது. அதை படிப்பதற்கே கிறிஸ்துவ மிஷனரிஸ் தான் திறந்து அதில் தான் படிச்சிருக்குது. அதனால எவ்வளவு எடுத்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து திருக்குறள், தமிழ் அடையாளம்ங்கிற திருக்குறள் இருக்குல்ல, தமிழ் தான் நம்ம சொல்றோம்ல, அதை எப்ப நாங்க படிச்சோம்? போப்புங்கிற பாதிரியார், வெள்ளக்கார பாதிரியார் வந்து அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றாரு. அச்சுல வருது திருக்குறள்கள். அதுக்கப்புறம் தான் எளிய மக்களுக்கு வர ஆரம்பிக்குது. கால்டுவெல்னு ஒரு பாதிரியார் வந்தாரு. அந்த கால்டுவெல் பாதிரியார் கிறிஸ்துவ மதத்தை பார்ப்பதான் வந்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? இங்க அவர் திராவிட இலக்கியம் தமிழுக்கு ஒரு சிறப்புகளை செய்தார். போப் திருக்குறள், அவர் கிறிஸ்துவ பாதிரியார், அவர் பைபிள் தான் எடுத்துட்டு வந்தார். என்ன பண்ணாரு? பைபிளை மூடி வச்சுட்டு திருக்குறளை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப நீங்க எந்த வகையில் எடுத்தாலும், தமிழ்ல பக்தி வடிவமா இருந்தாலும், தமிழ்ல வந்து இலக்கியம் சார்ந்த திருக்குறள் போன்ற சிறப்புகள் இருந்தாலும், தமிழ் என்பது சமஸ்கிருதத்தோட மட்டமானது, சமஸ்கிருதத்துல இருந்து வந்த மொழிதான்னு சொல்லி தமிழை இங்க இருக்கிறவர்கள் நீச மொழின்னு சொன்ன காலத்துல அப்படிலாம் கிடையாது, தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு தூக்கி நிறுத்தல் யாருன்னா மிஷினரிஸ் சேர்ந்த கால்டுவெல். எல்லா வகையிலும் அதுதான் இருக்குது. அப்போ இவர் சொல்றது என்னன்னா, இவர் கிறிஸ்துவராகவும் இல்ல, இவர் தமிழராகவும் இல்ல. அப்போ ஒரு கிறிஸ்துவ தமிழரா இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் தமிழரை படித்தவரா இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் வந்து தமிழை
மற்ற மதத்தினரை விடவும் அவர் ரொம்ப தெளிவா பேசணும். அப்போ அவர் இப்படி எதிராக பேசுறதுங்கிறது அவருக்கு கிறிஸ்துவ கண்ணோட்டம்ல இதுவும் இல்லை. இன்னொரு விஷயம், இது கிறிஸ்துவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குது. இது இவரோட சொந்த கருத்தா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அவங்க சொந்த கருத்தா பேசுறாங்க, நான் தான் ட்ரூ கிறிஸ்டியன், என்ன மாதிரி இல்லைன்னு அவர் தன்னை பற்றி பேசிக்கிட்டாருன்னா பரவாயில்ல. பான் கிறிஸ்டியன்ங்கிறாரு, அது அப்படி அப்படி ஒரு நான் சொல்லிக்கிட்டேங்க, அது அவரு பிரச்சனைங்க. ஆனா ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்தின் பிரதிநிதி மாதிரி அது ஒரு போக்கஸ் கொடுக்கல. ஒரு அமைச்சர் பேசுறாரு, அப்ப முதலமைச்சர் ஒரு கிறிஸ்துவரா இருக்கிறாரு, சபாநாயகர் ஒரு கிறிஸ்துவரா இருக்கிறாரு. அப்ப சமூகத்துல என்ன பாடம், இந்த ஆட்சி ஒரு கிறிஸ்துவர் இருக்கிற ஆட்சின்னு மற்ற சமூகத்துல புரியறது மட்டும் இல்ல, அப்படி புரிஞ்சுக்கிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. ஆனா அது என்ன ஆகும்னா கிறிஸ்துவர்களை தமிழர்கள் ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கும். அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. அதை தானே இங்க RSS எல்லாமே சொல்றாங்க. இங்க இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இந்தியர் இல்லைங்கிறாங்க. அதையே இன்னொரு வடிவத்துல போய் நாங்க தமிழர்கள் சொல்ற மாதிரி கண்ணோட்டமா மாறுதல் இது பேராபத்தா கொண்டதா இருக்குது. ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு, படித்தவராக இருந்து கொண்டு தமிழை தவறா பேசிட்டாரு, பிழையா பேசிட்டாருங்கிறது ஒரு தவறல்ல. மாறாக நான் அப்படிதான் பேசுவேன் பின்னாங்கிற அதுக்குன்னு கேட்கறது தவறு மட்டும் இல்ல, அது பெரிய குற்றமும் கூட. உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாது. நீங்க உங்களுக்கு எனக்காக உங்களுக்காக இல்லைங்க. நீங்க கிறிஸ்துவர்னா நீங்க உண்மையா அவரு அதான் 7586 அதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்து படிக்கிற தமிழை பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லைங்க. பேப்பர் கூட படிக்கிற பழக்கம் இல்லை. அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னார்ல, எதிர்கட்சி தலைவர்லாம் இப்ப பேப்பர் படித்தா பழக்கம் இல்லைன்னு. இவங்க 10 வருஷத்துக்கு முன்னால பேப்பர் கூட படிச்சதே இல்லை. தமிழ்ல என்ன தினத்தந்தின்னு ஒரு பேப்பர் வர்றதை வேற ஒன்றும் தெரியாதுங்கிறது இன்னொரு விஷயம். இப்ப பேசுறாருல, இந்த வணக்கம் தம்புரான் தான் முதல் புத்தகம். ஏன் வணக்கம் தம்புரான்னு ஒரு புத்தகம் வருது? அது ரொம்ப முக்கியமானது. கேரளால வருது. தம்புரான் அப்படின்னா மேல இருக்கிற ஆதிக்க ஜாதிக்காரர்ல பார்த்து சொல்ற துணி அது. அப்ப கிறிஸ்துவத்தின் முதல் நூல் ஏன் ஒரு ஆதிக்க ஜாதியை பார்த்து தம்புரான் அப்படின்னு கும்பிடுது அப்படின்னா, மிஷனரிஸ் இந்தியாவில் துவங்கப்பட்ட போது எப்படின்னா, இங்க இருக்கிற ஆதிக்க ஜாதிக்காரர்களை மதம் மாத்திட்டா இவங்களை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து மாறிடுவாங்க, அப்ப எல்லாத்தையும் கிறிஸ்துவத்துக்கு மாத்திடலான்னு இந்த மிஷனரிஸ் இந்தியாவில் முதல்ல வந்த போது கல்வியை எளிய மக்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு மீனவருக்கு, மலைவாழ் மக்களுக்கு, தலித் மக்களுக்கு கொடுக்கல, பார்ப்பனர்கள் மற்ற ஆதிக்க ஜாதிக்கு தான் கொடுத்தது. அதனாலதான் பெரும்பாலும் நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா இந்த இந்துத்துவத்தை கட்டமைத்த பார்ப்பனர்கள் இருந்து ஆதிக்க ஜாதி எல்லாருமே மிஷனரிஸ்ல படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே கிறிஸ்துவத்துக்கு மாறல. அது ரொம்ப லேட்டரா தான் மிஷனரிஸ்க்கு உரைக்குது. இவங்க யாரும் மாற மாட்டாங்க, எல்லாம் படிச்சாங்க, படிச்சுட்டு மதம் மாறம் போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, தலைமை கர்த்தவாக பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, இவங்களை மதம் மாத்திட்டா இவங்களை பாரு எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தா போதும் தான் மிஷனரிஸ் ஆரம்பிச்சது. இது அம்பேத்கரை குறிப்பிடுறாரு. ஆனா அவங்க யாருமே, அம்பேத்கர் எழுதுறாரு, ஆனா அவர்கள் யாருமே விசுவாசமாக இல்லை, படிச்சுட்டு போயிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க மிஷனரிஸ. அதுக்கப்புறம் தான் மிஷனரிஸ் கீழே இறங்கி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, மீனவ சமுதாய மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு கல்வி கொடுத்த போது அது எளிய மக்கள் தான் படித்த கல்வி தனக்கு ஒரு சமூக மரியாதை கொடுத்துருக்கிறதுக்கு விசுவாசமாக அதன் காரணமாக தான் அவங்க மதம் மாறினாங்க அப்படின்னு எழுதுறாரு. இதோட பின்புலம் வணக்கம் தம்புரான் அப்படிங்கிறதோட சேர்த்து அதை நான் சொல்ல விரும்புறேன். அதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப இவர் இருக்கிறாருல்ல, இவர் என்னதான் கிறிஸ்துவர்னு சொன்னாலும் இவர் சென்னையில் நின்றதுனால எளிதில் ஜெயிச்சிட்டாரு ஒரு கிறிஸ்துவர் அடையாளத்தோடு. இவர் என்ன சென்னை மக்களுக்கு இங்கே ஜாதி பிரச்சனை கிடையாது. பொது அடையாளத்துல இண்டிவிஜுவலா வாடகைக்கு போகும்போது ஜாதி அதெல்லாம் பார்ப்பாங்களே தவிர, பொதுவாக நிற்கும் போது ஒரு வேட்பாளர் என்ன ஜாதிங்கிறது சென்னைக்குள்ள பிரச்சனை கிடையாது. சென்னைக்குள் எந்த கட்சியும் ஜாதி பார்த்து வேட்பாளரை போடுறது கிடையாது. இங்க பெரும்பான்மையான தலித் மக்கள் இருந்தாலும் கூட பொது தொகுதியில எந்த ஜாதிக்காரனே தெரியாம தான் நிற்பாங்க. அப்ப இவர் RK நகர்ல நின்னாரு. RK நகர்ல நின்ன இவர் ஒரு தலித்தும் கிடையாது, இவர் ஒரு கிறிஸ்துவர். அங்க வந்து அதிகமான மக்கள் வந்து இந்து மக்கள் இருக்கிறாங்க, தலித் மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஆனா எப்படி ஜெயிச்சாரு இவரு? நீங்க நினைக்கிற மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்குள் கிறிஸ்துவர் என்கிற அடையாளம் மட்டும் கிடையாது, அதுக்குள் ஜாதி அடையாளம். இந்து மதத்துக்குள் ஒரு இந்து இன்னொரு இந்துவோடு இந்து என்பதற்காக எந்த உறவும் கொள்றது இல்லை. ஜாதியா இருந்தா தான் திருமணம் வச்சுப்பாரு, ஜாதியா இருந்தா சொந்தக்காரா இருப்பாங்கல்ல, அது மாதிரிதான் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்குது. இல்ல ஆனா இந்த தேர்தல் அதெல்லாம் உடைச்சு இல்ல, அதெல்லாம் கிடையாது. அது சென்னையில நீங்க இதையே அவர் சொந்த ஊர் ஏதோ ஒரு ஊரா இருக்கும், அந்த ஊர்லயோ அல்லது சவுத்துல நின்று இருந்தாருன்னா, ஆனா பெரும்பாலும் அந்த இடத்தில் இவர் கிறிஸ்துவரா பார்க்கப்பட்டாரு. இவருக்கு ஒரு சாதி இருந்திருக்கும், அந்த சாதி பின்புலம் தான் அங்க வினையாற்றி இருக்கும். இதெல்லாம் இருக்குது. அப்ப நான் திருச்சி கிழக்குல விஜய் ஜெயிச்சார்ல, விஜய் வந்து கிறிஸ்துவரா பார்க்கல மக்கள். விஜய்க்கு ஒரு முகம் இருக்குது. விஜய் இன்னைக்கு வந்து சாதி பின்புலத்திலேயோ அல்லது வந்து அவர் வந்து ஒரு மத பின்புலத்திலேயோ பார்க்கல. என்ன திரைப்பிரபலங்களா இருக்கிற யாரு, ரஜினிகாந்த் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது, எம்ஜிஆர் இன்னை வரைக்கும் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது, அவங்க ஜாதி பின்புலத்துல இல்ல. ஆனா இவர் வந்து விஜய் வந்து தன்னோட கிறிஸ்துவ அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக தான் விஜய்னு வச்சுக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் கிறிஸ்துவ அடையாளத்தை சொல்லவே இல்லை. அவங்க அப்பா கூட கிறிஸ்துவ அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக இந்து கோயில்களுக்கு போறது, ஜோசியம் பாக்குறது, இப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்துவம்னு தெரிஞ்சுட்டா நம்ம படம் ஓடாம போயிருமோங்கிற கண்ணோட்டம் விஜய்க்கும் இருந்தது, அவங்க குடும்பத்துக்கு இருந்தது. ஒரு அவங்க கிறிஸ்துவ அடையாளப்படுத்துறதே வெளியில. இப்ப எப்போ எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சோன்னதான் அவர் வந்து தன்னோட கிறிஸ்துவ அடையாளத்தை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா சர்டிபிகேட்ல ஜோசப் விஜய்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப சர்டிபிகேட்ல நீங்க மாத்த முடியாது. விஜய்ங்கிற பேரு இந்து பேர் அடையாளப்படுத்தப்படுது. ஆனா சர்டிபிகேட்ல ஞானஸ்தானம் பண்ண பேர் ஜோசப் விஜய்னு இருக்கு. அப்ப ஜோசப் விஜய்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்துவ அடையாளம் வரதான் செய்யுது. இதை நீங்க தவிர்க்க முடியாது.
இப்ப இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்ப ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துதான் மற்ற சமூக மக்கள் எப்படின்னு பார்ப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரமுகருக்கும் தமிழ்நாட்டில் பெரும் நம்ம பல பேரை பேசியிருக்கோம், தலைமையாக ஒற்றுக்கொள்வதற்கு இங்க வந்து ஜாதி மத பின்புலம் ஒரு முக்கியமே கிடையாது. எந்த ஜாதியா இருந்தாலும் தலைவரா வரலாம் இங்க. ஆனால் வந்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு ஒரு ஜாதி அடையாளமோ மத அடையாளமோ வந்துருச்சுன்னு சொன்னா மக்கள் அவங்கள வந்து ஓரங்கட்டி வச்சிருக்காங்கிறது ஒரு வரலாறு இங்க இருக்குதான் செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்ல அவரு ஜோசப் விஜய்னு சொன்ன போது வந்து இப்ப நீங்க எல்லாம் கூட ஆமா, குரல் அவர் கொடுத்தீங்க. ஜோசப் விஜய்னு அந்த படத்துல போட்டார்ல, அப்ப மெர்சல் வந்த போது நம்ம எல்லாம் அவருக்கு ஆதரவு ஆ, தெரிவிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து அதையே ஒரு அடையாளமா மாத்துறது. அப்புறம் அதே ஜோசப் விஜய் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் வேல் எடுக்கிறது, ஆ, துவா பண்றது. அது எப்படி இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது? முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க வந்து இந்த சமூகத்துல இதுதான் ஒரு பிரச்சனை இங்க சமூகத்துல. போன ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர், அதுல முக்கிய பொறுப்புல இருந்தவங்க இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனா இந்த சமூகம் எப்படி பேசுச்சு அப்படின்னா, இந்து விரோதிகளா அவங்களை பேசுச்சு இல்லையா? தொடர்ந்து பாஜக, ஆர்எஸ்எஸ் எல்லாருமே எப்படி பேசுனா, இந்து விரோதி, கிறிஸ்துவ கைகூலி, பாதிரியார்ட்ட பணம் வாங்கிட்ட அரசு, முஸ்லீம்களின் கைகூலின்னு கடைசி இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. திமுக தலைமை இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. இந்து பெரும்பான்மையா இருந்த கட்சியில ஒருபோதும் இந்துக்களுக்கான கட்சியோ இந்து அடையாளப்படுத்தல. ரம்ஜான் பிரியாணிக்காக இவங்க கிறிஸ்துவ பேசுறாங்கன்னே பல பேர். சர்ச்சுக்கு போய் நீ வந்து ரம்ஜானுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்ற, இது சொல்ல மாட்டியா, கிறிஸ்துவ நீ ஒரு பாவாடை, இப்படி எல்லாம் இழிவான வார்த்தைகள்ல திமுக தலைமையை சொன்னாங்க. இன்னைக்கு அதே அரசுல வந்து இன்னைக்கு கிறிஸ்துவ அடையாளத்தோடு பைபிள்ல வாசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணும்போது ஆனா பிஜேபிக்காரங்க அமைதியா இருக்கிறாங்க. இதை நீங்க நுட்பமா கவனிக்கணும். இப்ப இதுக்குதான் அவர் வினையாற்றுகிறார் ஒரே ஆ, ஒருவர். ஆனா இதுவரை நீங்க சட்டசபை நிகழ்வுகள் குறித்து அவர் வந்து நிதியமைச்சர் தன்னோட நம்பிக்கையோடு அவர் வந்து இறை நம்பிக்கையை பின்புலமா வச்சு பட்ஜெட் வாசிச்ச போதோ சிலுவை போட்டுதான் அவரு எனக்கு படிச்சாரு. எனக்கு அது பெரிய விமர்சனத்துக்குரிய நான் பார்க்கல. சமய சார்பற்றதுக்கு அவர் செஞ்சிருக்க கூடாதுன்னு கருதுறேன். அவர் நம்பிக்கை அவர் பெரிய பகுத்தறிவாளரோ சமய சார்பற்றோ கருதுறது இல்லை. ஆனா அவர் வந்து தான் தடையில்லாம வாசிக்கணும்னா இதை பண்ணா நல்லா இருக்கணும்னு செஞ்சு வாசிக்கிறாருன்னா அது பெரிய குற்றமா நான் கருதல. எனக்கு அது பெருசா இல்ல தெரியல. அப்ப எல்லா மதத்தை இல்ல சேர்ந்தவங்க அது ரெண்டாம், அது மத்தவங்க பேசுறது. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சமய சார்பற்றதாக இருந்த ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த திமுக தலைமையை கிறிஸ்துவ கைகூலி, கிறிஸ்துவ ஆட்கள்னு சொன்ன சங்கிகள், பிஜேபி காரர்கள் இன்னைக்கு சட்டசபைக்குள்ளாரியே ஒரு ஜோசப் விஜய் முதலமைச்சரத்தை அடையாளப்படுத்துற ஒரு விஷயமும், நிதியமைச்சர் தன்னை கிறிஸ்துவராகவே சொல்லிக்கிட்டு ஒரு பாஜகர்தம், சட்டசபையில சபாநாயகர் வந்து கிறிஸ்துவ அடையாளத்தை சொல்லும் போது பிஜேபி காரர்கள் யாரும் இது ஒரு பிரச்சனையாவே பேசவே இல்லைங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம், இவங்க கிட்ட எப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதுன்னு. இல்லாததை இருக்கிறதா சொல்லி திமுக இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க. இருக்கிறத பேசலன்னா நீ வந்து முஸ்லீம் அடையாளப்படுத்திக்கிறியா, கிறிஸ்துவ அடையாளப்படுத்திக்கிறியா, பிரச்சனை இல்லை. மாறாக திமுக வீழ்த்துகிற நபராக நீ முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவரா இருந்தாலும் சங்கிகள் பிஜேபிகள் ஆதரிப்பாங்க. ஏன்னால் பிஜேபியை சங்கிகளை நுழைவடம் தடுக்கிற ஒரே சோர்ஸ் எதுன்னா திமுக தான். எதிர்கட்சி தலைவர் வந்து அப்ப ஒரு வயல நானும் கிறிஸ்துவர்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நுட்பமான அரசியல் இதுதான் இங்க சமூகத்துல இருக்குது. திமுக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், குறிப்பாக தலைவர் தளபதி அவர்களோட துணைவியார் கோயிலுக்கு போனா கூட இதான் பகுத்தறிவா அப்படி எல்லாம் கேட்டு அவங்கள இந்து விரோதியா சித்தரிச்ச இவர்கள் இன்னைக்கு ஒரு அரசுல இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை கிறிஸ்துவரை அடையாளப்படுத்தி இருக்கும் போது பிஜேபி சங்கி இவங்க யாருகிட்ட இருந்து ஒரு முனங்கள் கூட வராம அப்படியே பாதுகாக்க பாத்தீங்களா? இதைத்தான் நம்ம சொல்றோம், இந்த அரசு பிஜேபி தாங்கி பிடிக்கிற அரசு அப்படிங்கிறத நம்ம சொல்றோங்கிறது. இல்ல அப்ப ஜபமாலை வச்சுக்கிறது அந்த கேள்விக்கு வந்துருங்க. நீங்க சொன்னீங்கல்ல வராங்க இந்த பக்கத்துல கிறிஸ்துவ அடையாளம் வச்சு, இதுதான் ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். ஏன் சொல்றேன்னா, இது போன்ற பொது சமூகத்தில் தன்னை கிறிஸ்துவ அடையாளத்தோடு தன் நம்பிக்கை மறைக்க முடியாதவங்க அல்லது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாம வெளிப்படுத்திக்கிறவங்களுக்கு இன்னொரு பக்கத்தில் பயம் வந்துடும். நம்ம கிறிஸ்துவ அடையாளமா காட்டிக்கிறோம், அப்ப நமக்கு வந்து கிறிஸ்துவ அல்லாத இந்து மக்கள் நம்மளை வந்து ஓரங்கட்டுருவாங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சீமானுக்கு எப்பவுமே அந்த பயம் இருக்கும். அதனால தான் விஜய் இன்னைக்கு வந்து தன்னை கிறிஸ்துவ அடையாளப்படுத்திக்கிறாரு. இன்னைக்கு கூட சீமான் அதை செய்ய மாட்டாரு. சீமான் ஒரு பிறப்பால் கிறிஸ்துவர், அவர் கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனா தன்னை கிறிஸ்துவர் இல்லைங்கிறதுக்கான எல்லா வேலையும் அவர் பார்த்தார். ஒருவேளை தமிழன் சொல்றாங்களோங்கிற பயம் சீமானை எப்பயுமே ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதனால கோயிலுக்கு போறது, வேலெடுத்து ஆடுறது, நெருப்பு மிரிக்கிறது, தீக்குண்ட துமக்கிறது. இல்ல இவங்களும் அதை பண்றாங்கல்ல. இல்லங்க, ஆனா எல்லாம் பண்ணாலும் சீமான் கிறிஸ்துவ அடையாளத்தை சொல்லவே மாட்டாரு. ஆனா இவர் கிறிஸ்துவ அடையாளத்தை சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்டு என்னன்னா, இது மாதிரியான சிறுபான்மை சமூகத்திலிருந்து வரவங்க பெரும்பான்மை இந்து சமூகத்துல நம்ம வாக்கு பெறணும்னு சொன்னா இந்து மதத்தை ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிப்பாங்க இல்ல, அது மாதிரி இந்துக்களை விட தீவிரமான இந்துவை தன்னை காட்டிப்பாங்க. சீமான் மாதிரி நான் தான் உண்மையான இந்து, ஆர்எஸ்எஸ் காரனோட ஆர்எஸ்எஸ் இது முருகன் வேல் ஏன் வேல்றான்னு சண்டை போடுறான் துணி இருக்குல்ல, இதெல்லாம் அதோட சேர்ந்து விளையாட்டுது. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, மரிய வில்சனோ ஜோசப் விஜயோ அல்லது மற்றவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, பொது சமூகத்துக்கு போகும்போது தன் கிறிஸ்துவ அடையாளம் இந்து பெரும்பான்மை கிட்ட தன்னை தனிமைப்படுத்துருமோ, தனக்கு பிரச்சனை வந்துருமோன்றதுனால இந்துக்களை விடவும், இன்னும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் காரர்களை விடவும் மிக தீவிரமான இந்து அடையாளங்களை சமூகத்தில் கட்டமைப்பாங்க.
அதனால தான் இன்னொரு பக்கத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்னால், விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னால் வினோத்துங்கிற திருப்பதிக்கு போய் கொண்டு வச்சுட்டு வர்றாரு. இதெல்லாம் எவ்வளவு மோசமான விஷயம் வருது பாருங்க. இதெல்லாம் நடக்கும். இது ஏன் நடக்குதுன்னா, இதே மரிய வில்சனே மாரியம்மன் கோயில் குழு அதான் இப்ப என்ன மரியாதை பண்ணுவாருன்னா, மாரியம்மன் கோயில் ஐயப்ப சாமி மாலை போட்டுப்பாரு, திருநூறு வச்சுப்பாரு. இப்ப ஒரு நெருக்கடி வந்துருச்சு கிறிஸ்துவ அடையாளம்னு. இப்ப என்ன பண்ணுவாரு, இத பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னா இப்ப அவர் தீக்குண்டம் மதிப்பாரு எங்கேயாவது போய் முறை அரோகிராம் பாரு. இந்த கிறிஸ்டியானிட்டி ஏன் பெருமளவில் இங்க வளராம போச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பின்புலம். மிஷினரிஸ் இவங்க சார்ந்த சபை இது ஒரு பிரச்சனையே பாக்குறது இல்ல. இது ஒரு பிரச்சனை. நீங்க வந்து கிறிஸ்துவரா இருக்கிறதா கிறிஸ்து பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்றது இல்ல. இது மட்டும் இந்த பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறாங்க. நீங்க பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா இவங்க எல்லாம் இருக்கிற பாத்தீங்க, அவங்க எல்லாம் கிறிஸ்டியனே உங்களுக்கு தெரியாது. இப்ப ஒரு பிரச்சனை வந்துதான் தெரியுது. ஏன்னா இவங்க எல்லாம் மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துனாங்கன்னா பட்டிமன்றம் பேசுவாங்க, தேவார திருவாசகத்துல போய் பேசுவாங்க. இந்த இவருக்கு எல்லாரும் சீரியமா இருக்காங்கல்ல, அவங்க ஐயப்ப சாமி கோயில்ல பேசுவாங்க. அவங்க லூர்து மேரி ஈஸ்வரி, ஏன்னா அவங்க லூர்து மேரி ஈஸ்வரி இந்த பக்தி பாடல் பாடுறதுக்கு பிரச்சனையா இருக்குமோங்கிற இந்த கண்ணோட்டம் முஸ்லிம் கிட்ட இல்ல. அவங்க மதமாவே இருக்கிறாங்க. இவங்க ஜாதியா இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, தன்னோட பேரை இந்து பேரோட ரிலேட் பண்ணி, இந்து பேரும் சமஸ்கிருத பேரும் ஒரு கிறிஸ்துவ பேரும் வச்சுப்பாங்க. தேவையான இடத்துல என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ கட் பண்ணிட்டு இந்து பேரோட படிப்பாங்க. இது பேச்சாளர், பட்டிமன்றத்துல பேச்சாரவங்க, பொது இடத்துல வந்து பேசுற சாதாரண முற்போக்கு பேச்சாளர்கள் இருக்கிற அவங்க கிட்ட இருந்து, இது மாதிரி ஜோசப் விஜய் ஆள் கிட்ட இருந்து எல்லாருக்கிட்ட, சீமான் கிட்ட வரைக்கும் இது இருக்குது. இது வந்து என்ன ஆகும்னா, இன்னொரு புறத்துல இவங்க இந்து சமூக அமைப்பில் இந்துவா இருக்கிறவங்க கூட விரும்பாத விஷயத்தெல்லாம் இவங்க செய்வாங்க. இதுதான் இந்து அடையாளம், ஒரு சாதி அடையாளமா இருக்குது, தேவையில்லை அப்படின்னு ஒரு இந்து சமூகத்துல கருதுறாங்கன்னா அதுதான் உண்மைம்பாங்க. அப்ப என்ன பண்ண, பிராமணிக்கல் ஐடியாலஜி இந்து சமூகத்துக்குள்ளாரியே இந்துக்களை இழிவுபடுத்துதுன்னு கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லுது. அல்லது சமஸ்கிருதம் உயர்வு, தமிழ் தாழ்ந்துன்னு சொல்லுதுன்னா இவங்க சமஸ்கிருதத்தை போற்றி பேசுவாங்க. இவங்க போய் வெளியில இருக்கிற இவங்க போய் சமஸ்கிருத சிறப்பு, சுவாமிகள்கிட்ட வாங்குறது, அர்ச்சகரை வச்சுக்கிட்டு தீவார்த்தனம் பண்றது, அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிஞ்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துவ அடையாளத்தோடு சட்டசபையில எல்லாரும் இருக்கிறாங்கிறத விமர்சிக்கிறோம். ஆனா இதோட இன்னொரு புறம் என்ன இருக்கு தெரியுங்களா, சமஸ்கிருத வேத மந்திரங்கள் முழங்க இதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஐயரெல்லாம் வச்சு யாகம் வளர்க்கறது, இதெல்லாம் என்ன ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்த கட்டமா அது நடக்கும். இது பேராபத்தாக தமிழ். அதான் இப்ப பிரேயர் பண்ற ஜெபமாலை எடுத்துட்டு வர்றது அதெல்லாம் அவர் மத நம்பிக்கை இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்ப சமஸ்கிருத மந்திரம் சொல்றது ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கு. அதுதான் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கிற. அப்ப நீங்க சமய சார்பற்றவர்களா இருக்கணும். அடுத்ததுன்னா அதுக்கு தான் ரீப்ளேஸ். இவங்க மத்தவங்க பண்றதுல இவங்களே அதை பண்ணுவாங்க சொல்றல, இவங்களே அதை பண்ணுவாங்க. தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐயரை கூட்டு வந்து வேத சமஸ்கிருத, தமிழ் வேண்டாம், வந்தே மாதரம் பாடல் என்ன, தமிழே மந்திரமே வேண்டாம், நீங்க சமஸ்கிருத மந்திரம் சொல்லுங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு போவோம். இது இப்படிதான் வந்து சமூகத்தை வந்து நம்ம எவ்வளவு இந்த 50 ஆண்டுகள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு சமய சார்பற்ற சமூகமாக இந்து சமூகத்திலிருந்து வந்தவர்களை செஞ்சாங்க. இப்ப இந்து சமூகத்துல இருந்து ஒரு கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம்னா, அவங்க சமய சார்பற்ற தன்மையில கிறிஸ்துவ அடையாளம் இல்ல, அவங்க இந்த அடையாளத்தை இதை விட இட்டு நிரப்புவாங்க, சீமானோட மோசமா. இது ஒரு பேராபத்தா இருக்குதுங்கிறது உனக்கு இல்ல. இன்னொன்னு, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களா இருந்தா கூட உளமாற உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து சிறுபான்மை அரசு அதெல்லாம் சொன்னா கூட, முற்போக்கு அரசு பெரியார் ஏத்துக்கிறேன்னு சொன்னா கூட, ஆண்டவன் மீது ஆணையாகன்னு அழுத்தி ஒவ்வொரு முறையும் சொல்றது இருக்குல்ல. ஆமா, அதாங்க இவங்களோட இறை நம்பிக்கை சார்ந்து அது இருக்குது. அவங்க திராவிட கான்செப்ட்ல இல்ல. இப்ப ஏதோ உளமாற உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு சமய சார்பற்ற தன்மை. இறை நம்பிக்கை இருக்கிறவங்க கூட உளமாற அப்படிங்கறத மனசாட்சிக்கு, நான் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறேன்னு சொல்றது ஒரு சமய சார்பற்ற விஷயம். ஆண்டவன் என்னும் போது அது வந்து சமய சார்புள்ளதான் மாறி போகுது. அதுக்கப்புறம் எந்த ஆண்டவர் அப்படின்னு ஒவ்வொரு பர்டிகுலர் வருது. அதனால இது என்ன ஆகும்னா, இந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்க மத அடையாளத்தை காட்டிக்கொள்ளும் போது அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இவர்கள் இந்துக்களாலே கடைபிடிக்கப்படாத, இது சாதி சிஸ்டமா இருக்குது, இது தமிழ் விரோதமா இருக்குது, இது வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட விஷயங்களே இந்து அடையாளமா நம்ம மேல கொண்டாந்து திணிப்பார்கள். இந்த பேராபத்து எப்படி RSS காரர்களே ஆண்டா கூட இப்படி இருக்காது, நம்ம எதிர்த்துருவோம், அதுக்கு பயந்து சும்மா இருப்பாங்க. பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் ஆண்டா கூட இது போன்ற தமிழ் விரோத இந்து நடவடிக்கைகள் செய்வதற்கு அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா எதிர்ப்பு வரும்னு. ஆனா இவர்களுக்கு என்னன்னா, தன்னை பேலன்ஸ் பண்ணி கிறிஸ்துவரு அப்படி கிடையாதுன்னு காட்டுறதுக்காக இது நடக்கும் அப்படிங்கிற பேராபத்து சூழல் தான் நான் பாக்குறேன். அதான் நீண்ட காலமா பேசுற விஷயம்தான் இது. அதாவது ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தோட ஒருத்தர் இயங்க முடியாது, ஒரு சினிமா ஹீரோ கூட இங்க வர முடியாது. நான் மரிய வில்சன் வந்து நான் பார்த்த மட்டும் அவர் வந்து அவர் பட்ஜெட்ல அப்படி வாசிக்கும் போது நான் கவனிக்கல, அதை பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. ஆனா அவர் வந்து சட்டசபையில் இருக்கும்போது அவர்கிட்ட கிறிஸ்துவ அடையாளத்தை நான் கவனிக்கல. சிலுவை போட்டா மாதிரி எல்லாம் தெரியல, எனக்கு பேசும்போது தெரியல. ஆனா இதுக்கு முன்னால இருந்த ஒரு பட்ஜெட், நம்ம திமுக இருந்த நிதியமைச்சரா இருந்த பிடிஆர் கை பூரா கயிறு கட்டியிருப்பார். இந்த பக்கம் கயிறு, இந்த பக்கம் கயிறு, பட்டையெல்லாம் போட்டுதான் இருந்தாரு. அதனால அந்த அடையாளத்தோடு ஒருத்தர் இருக்கலாமாங்கிற கேள்வியும் எனக்கு உண்டு.
பொது அடையாளத்தோட இவ்வளவு கயிறு கட்டிக்கிட்டு, அதுவும் அமெரிக்கால இருந்து வந்தவர் இவ்வளவு கயிறு கட்டியிருக்காரு, அப்பெல்லாம் கட்டியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால இவர் சிலுவை போட்டுக்கிட்டு இருக்காரா? அப்ப இல்லையாங்கிறதுலாம் பிரச்சனை. சிலுவை அவரு போட்டுக்கிறது பிரச்சனை இல்ல, இதுல போடுறதுதான் பிரச்சனை. இப்படி போடுறாரு, போட்டுட்டு சர்ச்சில் போடுற மாதிரி போடுறாரு. அது ஒரு எது செஞ்சாலும் அவங்க பழக்கங்கிற கண்ணோட்டத்தோட அது பொதுவா திருக்குறள் சொல்லுவாங்க, சங்க இலக்கியம் சொல்லுவாங்க, அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தானே. இல்ல அது இருக்கு. ஆனா அவர் மத குறியீடுகளோட இருப்பது எனக்கு பிரச்சனை இல்ல. இப்போ அது ஓகே, அது தனி மனித விஷயம். சபாநாயகரோ இப்ப விஜய், ஆனா அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லங்கிற. நீங்க என்ன சொல்ற, பொதுவெளியில் சொல்றாங்கல்ல, ஜோசப் விஜய் நான் சொல்லிப்பேன்னு சொல்றாருல, அவர் சிலுவை போட சொல்லுங்க, திருநூறு கூட வச்சுப்பாரு. இந்த ஆபத்தை தான் நான் சொல்றேன். இப்ப ஜோசப் விஜய் முதலமைச்சர் தன்னை கிறிஸ்துவரை அடையாளப்படுத்திக்கிறாரு, கிறிஸ்துவோட முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சபாநாயகர், அமைச்சர் பல பேர் கிறிஸ்துவர்களா இருக்கிறாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வெளியே சொல்றாங்க. ஆனா தன்னை கிறிஸ்துவ அடையாளத்தோட காட்டுறாரா? அந்த தைரியம் இருக்கு அவருக்கு? ஒரு இந்து அடையாளம் திருநூறு வச்சுக்கிறாரு, கோயிலுக்கு போறாரு, ஏன் சிலுவ மாட்டம் இருக்கிறாரு? இதுதான் ஆபத்து. சொல்ல போனா தாவேக எம்எல்ஏக்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் சார், நான் பொட்டு வைக்காதவங்களா இப்ப வைக்க சார், நீங்க கிறிஸ்துவராக இருங்க சார். முதலமைச்சர் கேட்கறது தயவு செய்து, உங்களோட மத உரிமை, உங்களோட இறை வழிபாடு, அதுக்கு எதிராக நீங்க இருக்கணும்னு அவசியம் சொல்லல. நீங்க கிறிஸ்துவ சிலுவை போட்டுக்கிட்டு இருங்க, சர்ச்சில் இருங்க, மேல இதுல சட்டசபையில இருங்க, முதலமைச்சர் சீட்ல இருங்க, இங்க எல்லாமே இருங்க. ஆனால் நீங்க அதை பேலன்ஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றீங்கன்னா, இந்து அடையாளத்தையே உங்க மேல திரிச்சுக்கிறீங்க. எம்மதமும் நம்மதம். நான் சொல்ற சிலுவை போட்டுருங்க. நீங்க ஏன் இந்து அடையாளத்தையே உங்க மேல கொடுக்குறீங்க? அப்ப ஏதோ நீங்க உங்களோட நோக்கம் பக்தி அல்ல. இந்து மதத்தை நீங்க பயன்படுத்துவது, இந்து கடவுளை பயன்படுத்துவது பக்தி இல்ல. உங்களுக்கு அது ஒரு அரசியல் கண்ணோட்டமா இருக்குது. திருச்செந்தூர் ஜோசப் விஜயே கயிறு கட்டியிருக்காரு. அதாங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போவது, திருப்பதிக்கு போறது, திருத்தணிக்கு போகுது, இதெல்லாம் போய் நீங்க போய் பட்டை போட்டுக்கிறது, உங்களுக்கு அவங்க மேல பக்தி எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ண, அரசியல் பக்தியாக இருந்திருந்தால் நீங்க பிறந்த கிறிஸ்துவ மதத்தின் அடையாளத்தை நீங்க பயன்படுத்துறது இல்ல. அப்ப சிலுவை போடணும்ல, நீங்க ஒரு சிலுவை போட்டு உட்கார்ந்து இருக்கணும்ல, அதானே உண்மையான பக்தி. அப்ப இந்து மதத்துக்காக என்ன பண்றீங்க, பக்தி வேஷம் போடுறீங்க. அப்ப நீங்க உண்மையா உங்க பக்தி அடையாளத்தோட இருங்க, அதுதான் உங்க பக்தி. அதையே நீங்க மறைக்கிறீங்க. உங்க மத அடையாளத்தை மறைச்சிட்டு மற்ற மத அடையாளம் வேஷம் போடுறீங்க. அப்ப உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு சமூகத்துல. இது தேவையில்லாத சமூகத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணோம். இப்ப கூட மரிய வில்சன் தன்னை கிறிஸ்துவரை அடையாளப்படுத்திக்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்க அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க இந்து அடையாளம் போடாதீங்கிற. இல்ல, ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க இந்து அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, அதிமுக எல்லாம் இருந்தாங்க. அவங்க இந்து அடையாளம் கோயிலுக்கு எல்லாம் போனாங்கிறதுக்காக கிறிஸ்துவ அடையாளத்தை போட்டுக்கிட்டாங்களா? ஓகே, இதெல்லாம் கிறிஸ்துவ மாதிரி எப்பவுமே இருந்தாங்களா? வெளியில அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்ல. ஏன் உங்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்குது? அப்ப நீங்க ஒண்ணு சமய சார்பற்றதா இருக்க, அப்படி இல்லைன்னா உங்க மத அடையாளத்தோடு இருங்க. இதான் என்னோட கேள்வி. உங்களால என்னால் அப்படி இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் நன்மையா இருப்பதா இருந்தால் நீங்க எதுவும் அடையாளம் இல்லாம இருங்க. அப்படி இருப்பதா இருந்தா உங்க மத உரிமை அது அந்த அடையாளத்தோட இருங்க. அப்ப நீங்க உங்க மத அடையாளத்தை இருட்டடி பண்ணிப்பீங்க. அப்ப நீங்க சீமானா எடுத்துட்டு போயிடுங்க. எதுக்கு அதுக்கு சீமான் மாதிரி எடுத்துட்டு போயிடலாமே? என் மதத்தை பூரா குழி தோண்டி அவர் போஸ்டாரு கிறிஸ்துவ மதத்தை. பேரு அப்பா பேர் யாருன்னா அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டுருங்க. சீமான்ட்ட உலக அரசியல்லாம் பேசலாம். உலக அரசியல், உள்ளூர் அரசியல், அந்த அரசியல், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆமக்கறி செய்யறது கூட ஒரு பையன் கேட்கறான், டீட்டெயில் கூட சொல்றாரு, எல்லாம் சொல்லுவாரு. நீங்க போய் அவர்கிட்ட உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டு பாருங்க, உங்க குடும்பத்தின் பேர் என்னன்னு கேட்டு பாருங்க, ஏதாவது உங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்டு பாருங்க, சட்டுன்னு சொல்ல மாட்டாரு. முப்பாட்டன் ராஜராஜ சோழன் பேரு அவங்க தாத்தா பேர்லாம் சொல்லுவாரு, இவங்க தாத்தா பேர் கேட்டா சொல்ல மாட்டாரு. யாகப்பர்னு சொல்லியிருக்காரு. அதாங்க யாகப்பர். இது இருக்கு, இது பரிதாபமா இருக்குது. அப்ப பெரும்பான்மையான இந்து சமூகத்துக்குள்ளார நீங்க இந்து மக்களையும் இழிவா பாக்குறீங்க. நான் இந்து மக்கள் மதம் பார்ப்பதில்லை, சாதி. அதுதான் நான் இந்து மக்கள் RSS காரர்கள் வேறு, பிஜேபி காரர்கள் வேறு, இந்து மதத்தில் இருக்கிற இந்துக்கள் வேறுங்கிற புரிதலே உங்களுக்கு இல்ல. இல்ல, அப்படி திட்டமிட்டு மறைத்த சீமான் தேர்தலில் வெற்றி பெறல. ஜோசப் விஜய்னு சொல்லிக்கிற ஒருத்தர் வெற்றி பெறாருங்கிறதே பாடம் தானே. அதான் சொல்றேன், அதுதான் நீங்க புரிஞ்சுக்க சொல்றேன். இன்னொன்னு, ஜோசப் விஜய் கடுமையாக எதிர்ப்பதற்கு நம்ம எதிர்க்கல திமுக, அதனால தான் தோல்வியுற்றதெல்லாம் சொல்றாங்க. ஜோசப் விஜய் மட்டுமே கடுமையா எதிர்த்து சீமான் இதுவரைக்கும் வாங்காத ஓட்டோட கம்மியா வாங்கியிருக்காரு. இப்ப அதுவும் இருக்குல்ல. அதனால சீமான திமுகக்குள்ள ஜாயின் பண்றது, சீமான் ஒருத்தர் தான் தாவேகா எதிர்ப்பாரு, அதில் விட்டுட்டோம்னா தாவேகாவை எதிர்ப்பதில் பிரதானமா இருக்கிற சீமான் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும் சரிவை சந்தித்திருக்கிறாருங்கிறது கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்ல